பிசாசுடனேயே உட்கார்ந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பயம், சந்தேகம் மற்றும் உங்களை சிறப்பாக வாழ விடாமல் தடுக்கும் எதிர்மறை பழக்கங்களின் அடுக்குகளை நீக்குவது போல. நெப்போலியன் ஹில் தனது பரபரப்பான புத்தகமான அவுட்விட்டிங் தி டெவில் என்பதில் அதையே தான் கற்பனை செய்தார். 1938இல் எழுதப்பட்டு மிக தாமதமாக வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் ஹில்லுக்கும் பிசாசுக்கும் இடையே நடந்த ஒரு சக்தி வாய்ந்த உரையாடலை வழங்குகிறது. இதில் மக்கள் வெற்றி பெறுவதை தடுக்க பிசாசு பயன்படுத்தும் மிகவும் வேட்டையாடும் தந்திரங்களை ஹில் வெளிப்படுத்த முயற்சி செய்கிறார். இந்த உரையாடலின் மூலம் பயம், முடிவின்மை மற்றும் நோக்கமின்மை ஆகியவை நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகளாக எப்படி மாறுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கண் திறக்கும் புத்தகத்திலிருந்து கிடைக்கும் நடைமுறை நுண்ணறிவுகளை நாங்கள் ஆராயும் போதும், உங்களால் எப்படி முடியும் என்பதையும் நாங்கள் கண்டறியும் போதும், இறுதி வரை எங்களுடன் இருங்கள். உங்களை தடுத்து நிறுத்தும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளிலிருந்து விடுபட நீங்கள் செயல்படக்கூடிய உத்திகளை கண்டறிவீர்கள். உங்கள் உள்ளத்து பிசாசை எதிர்கொள்ளவும், உங்கள் கவனத்தை கூர்மைப்படுத்தவும், உங்கள் விதியை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் கற்றுக்கொள்வீர்கள். நெப்போலியன் ஹில் பெரும்பாலும் அவரது மிகவும் பிரபலமான படைப்பான சிந்தித்து செல்வந்தராகுங்கள் திங்க் அண்ட் க்ரோ ரிச் உடன் தொடர்புபடுத்தப்படுகிறார். இது வெற்றி மற்றும் தனிப்பட்ட மேம்பாடு குறித்த மிகவும் செல்வாக்குமிக்க புத்தகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் அவுட்விட்டிங் தி டெவில் என்பது மிகவும் வித்தியாசமான ஒரு புத்தகம். இது ஹில் சொந்தமாகவே பல தனிப்பட்ட போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த 1938ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் அதன் சர்ச்சைக்குரிய தன்மை காரணமாக 70 ஆண்டுகளுக்கும் மேலாக வெளியிடப்படாமல் இருந்தது. இதன் தைரியமான மத ரீதியாக தூண்டும் கருப்பொருள்கள் காரணமாக ஹில்லின் குடும்பத்தினர் மற்றும் அவரது பதிப்பாளர் கூட எதிர்ப்புக்கு பயந்து அதை வெளியிட தயங்கினர். அப்படியானால் ஏன் இந்த புத்தகம் மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது? அவுட்விட்டிங் தி டெவில் புத்தகத்தில் பிசாசுடன் ஒரு கற்பனையான உரையாடலை ஹில் முன்வைக்கிறார். இதில் பிசாசு மக்களின் மனதை கட்டுப்படுத்தவும், அவர்கள் தங்கள் முழு திறனை அடைவதை தடுக்கவும் தான் பயன்படுத்தும் முறைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த நேர்காணல் ஒரு பிடைப்ப இலக்கிய கருவி மட்டுமல்ல, இது நம்மை வாழ்க்கையில் தடுத்து நிறுத்தும் மன மற்றும் உணர்ச்சி சக்திகளுக்கான ஒரு ஆழமான உருவகம். பிசாசு என்பது பயம், தன்னம்பிக்கையின்மை, தள்ளி போடுதல் மற்றும் நம்மை சிக்கலில் வைத்திருக்கும் மற்ற எல்லா எதிர்மறை பழக்கவழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளையும் குறிக்கிறது. தீமையின் இந்த ஆழ்மாறாட்டத்துடன் ஹில்லின் உரையாடல் இந்த சக்திகளை வெளிப்படுத்துவதற்கும் அவற்றை எப்படி சமாளிப்பது என்பதை காட்டுவதற்கும் நோக்கமாக உள்ளது. பெரும்பாலான மக்கள் நோக்கமின்றி தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்றும், பிசாசு பிரதிநிதித்துவப்படுத்தும் வெளிப்புற சக்திகளை தங்கள் விதியை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறார்கள் என்றும் ஹில் நம்புகிறார். மக்கள் தெளிவான இலக்குகள் அல்லது திசை இல்லாமல் வாழ்க்கையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மிதப்புதான் பிசாசுக்கு அவர்கள் மீது சக்தியை கொடுக்கிறது என்று ஹில் வாதிடுகிறது. ஒரு தெளிவான நோக்கம் அல்லது வலுவான தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாமல் மக்கள் பயம், கவனச்சிதறல்கள் மற்றும் எதிர்மறை செல்வாக்குகளால் எளிதில் கையாளப்படுகிறார்கள். சிந்தித்து செல்வந்தராகுங்கள் வெற்றியடைந்த பிறகு ஹில் இதை நேரடியாக அனுபவித்தார். அவர் நிதி பிரச்சனைகள் உட்பட பல தனிப்பட்ட பின்னடைவுகளை எதிர்கொண்டார் மற்றும் தனது சொந்த வாழ்க்கை திசை குறித்து ஆழ்ந்த குழப்பத்தையும் உணர்ந்தார். இந்த உள் போராட்டம்தான் இந்த கண்ணுக்கு தெரியாத தடைகளை எதிர்கொள்ளும் ஒரு வழியாக அவுட்விட்டிங் தி டெவிலை எழுத அவரை தூண்டியது. இந்த புத்தகம் ஏன் இன்றும் பொருத்தமானதாக இருக்கிறது? இது 1938இல் எழுதப்பட்டிருந்தாலும் ஹில் தொட்ட பயம், முடிவின்மை, ஒழுக்கமின்மை மற்றும் வாழ்க்கையில் மிதப்பது போன்ற கருப்பொருள்கள் இன்றும் பொருத்தமானவையே. இன்றுமும் இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக உள்ளன என்று நீங்கள் வாதிடலாம். இன்றுமும் எத்தனை பேர் தான் ஒரு பயம் மற்றும் தள்ளிப்போடும் சுழற்சியில் சிக்கி தாங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று தெரியாமல் சும்மா காலத்தை கடத்துவதாக உணர்கிறார்கள். அவுட்விட்டிங் தி டெவில் இந்த சவால்களை நேரடியாக பேசுகிறது மற்றும் உங்கள் சொந்த மனதையும் வாழ்க்கையையும் கட்டுப்பாட்டில் எடுக்க ஒரு திட்டத்தை வழங்குகிறது. ஹில்லின் தனிப்பட்ட பயணம் புத்தகத்திற்கு ஒரு உண்மையின் அடுக்கை சேர்க்கிறது. அவர் வெற்றியை பற்றி சும்மா தத்துவம் பேசவில்லை. அவர் தோல்வி, தன்னம்பிக்கையின்மை மற்றும் தீவிர நிச்சயமான தருணங்களை கடந்து வந்தவர். இது பிசாசுடனான அவரது உரையாடலை சின்னமானதாக மட்டுமல்லாமல் ஆழமாக தனிப்பட்டதாகவும் உணர வைக்கிறது. ஹில் தனது சொந்த பேய்களுடன் பக்கத்தில் சண்டையிடுவது போலவும் அதையே நம் வாழ்க்கையில் செய்ய நம்மை அழைப்பது போலவும் இருக்கிறது. இந்த வழியில் இந்த புத்தகம் ஒரு சுய உதவி வழிகாட்டி மட்டுமல்ல, இது உங்களை தடுத்து நிறுத்தும் பயங்கள்,
பழக்க வழக்கங்கள் மற்றும் மனநிலைகளை கடுமையாக பார்க்க மற்றும் உங்கள் சொந்த விதியின் மீது கட்டுப்பாட்டை திரும்ப பெற ஒரு அழைப்பு. இப்போது அவுட்விட்டிங் த டெவிலில் உள்ள மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்றான மிதத்தல் ட்ரிஃப்டிங் என்ற கருத்துக்குள் செல்வோம். இது திசையற்ற மக்களை விவரிக்க ஹில் பயன்படுத்தும் ஒரு உருவகம் மட்டுமல்ல. இதுதான் பிசாசு பெரும்பாலான மனிதர்களை கட்டுப்படுத்தும் மத்திய வழிமுறை. பிசாசின் கூற்றுப்படி மிதத்தல் என்றால் எந்தவொரு உண்மையான நோக்கமும் எண்ணமும் அல்லது கவனமும் இல்லாமல் வாழ்க்கையில் செல்வது. மிதப்பவர்கள் தாங்கள் விரும்புவதை நனவுடன் தீர்மானித்து அதை நோக்கி நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வெளிப்புற சூழ்நிலைகள், சமூக அழுத்தங்கள் மற்றும் தங்கள் சொந்த பயங்கள் தங்கள் தேர்வுகளை ஆணையிட அனுமதிக்கிறார்கள். பிசாசுடனான தனது உரையாடல் மூலம் பெரும்பான்மையான மக்கள் மிதப்பவர்கள் என்று ஹில் வாதிடுகிறார். அவர்கள் தங்கள் விதியை தாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு எது வந்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றி தானியங்க பயன்முறையில் வாழ்க்கையில் செல்கிறார்கள். பிசாசு தெளிவாக சொல்கிறான், மிதக்கும் எந்த மனதையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு குளிர வைக்கும் சிந்தனை. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்க உணர்வு இல்லாதவரை வெளிப்புற கையாளுதலுக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று அது கூறுகிறது. அது பயம், கவனச்சிதறல் அல்லது சோம்பல் மூலமாகவும் இருக்கலாம். மிதப்பவர்களை கட்டுப்படுத்துவது எளிது என்று பிசாசு விளக்குகிறான். ஏனென்றால் அவர்களுக்கு ஒழுக்கமும் தெளிவும் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தெளிவான இலக்கு இல்லாமல் எழுந்திருக்கிறார்கள். மேலும் பெரும்பாலும் அவர்களின் சூழல், பழக்க வழக்கங்கள் அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளால் வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையை முன்வந்து வடிவமைப்பதற்கு பதிலாக தங்களை சுற்றி நடக்கும் எதற்கும் அவர்கள் மறைமுகமாக பாதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட பொறுப்பின் இந்த பற்றாக்குறைதான் பிசாசுக்கு அவனது சக்தியை கொடுக்கிறது. இதை பற்றி ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நீங்கள் எத்தனை முறை உங்களை மிதக்கவிட்டீர்கள்? ஒருவேளை உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட திட்டம் இல்லாததால் உங்கள் இலக்கை நோக்கி எந்த உண்மையான முன்னேற்றமும் இல்லாமல் நாட்கள், வாரங்கள் அல்லது மாதங்களை செலவழித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி அல்லது பிற வகையான பொழுதுபோக்குகளால் எளிதில் கவன சிதறடிக்கப்பட்டு இந்த வெளிப்புற சக்திகள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் கட்டுப்படுத்த அனுமதித்திருக்கலாம். ஹில்லின் செய்தி இங்கு ஒரு விழிப்பு அழைப்பு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நோக்கமுள்ள திசையில் தீவிரமாக செலுத்தவில்லை என்றால் நீங்கள் மிதந்து கொண்டிருக்கலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் கட்டுப்பாட்டை கைவிடுகிறீர்கள். இன்றைய உலகில் ஹில் இதை 1930களில் எழுதியிருந்தாலும் மிதத்தல் என்ற கருத்து இன்றைய உலகில் இன்னும் பொருத்தமானது. நாம் கவனச்சிதறல்கள் முடிவில்லாமல் இருக்கும் ஒரு காலத்தில் வாழ்கிறோம். சமூக ஊடகங்கள், ஸ்ட்ரீமிங் தளங்கள் மற்றும் செய்தி மற்றும் பொழுதுபோக்கின் நிலையான தாக்குதல்கள் நம் கவனத்தை கைப்பற்றி நம்மை மறைமுகமாக ஈடுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பல வழிகளில் இந்த நவீன கவனச்சிதறல்கள் பிசாசின் கருவிகள் போன்றவை. அவை நம்மை அலட்சியமாக உட்கொள்ளும் ஒரு மிதக்கும் நிலைக்கு இட்டு செல்கின்றன. படைப்பதற்கோ அல்லது பொருளாதார இலக்குகளை தொடரவிடாமல் இருக்கின்றன. மிதத்தல் தள்ளிப்போடும் வடிவத்தையும் எடுக்கலாம். முக்கியமான பணிகளை நாம் நாளைக்கு தள்ளிப்போட எத்தனை முறை நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். உண்மை என்னவென்றால் மிதத்தல் என்பது நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்ல, இது நம் திறனை மெதுவாக அளிப்பது. மிதப்பதில் செலவழிக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் உண்மையாக வாழ விரும்பும் வாழ்க்கையை நோக்கி பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்க தவறிய ஒரு நாள். தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் நோக்கம். அப்படியானால் நாம் மிதப்பதை எப்படி நிறுத்துவது? ஹில்லின் பதில் எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் ஒரு தெளிவான இலக்கு உள்ள ஒருவரை, அவர்கள் ஆர்வம் நிறைந்த ஒரு நோக்கத்தை நோக்கி செயல்படுகிற ஒருவரை பிசாசு கட்டுப்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று அறிந்து அதை அடைய உறுதியாக இருக்கும்போது கவனச்சிதறல்கள் தங்கள் சக்தியை இழக்கின்றன. பயம் உங்களை முடக்குவதில்லை. நீங்கள் முன்வந்து செயல்படத் தொடங்குகிறீர்கள். 1000 வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுவதற்கு பதிலாக உங்களுக்கான பாதையை நீங்களே அமைத்துக் கொள்கிறீர்கள். புத்தகத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்ற பற்றி தெளிவான ஒரு உணர்வு மட்டுமல்ல, குறிப்பிட்டதாக இருப்பது முக்கியம் என்று ஹில் வலியுறுத்துகிறார். ஒரு உறுதியான முக்கிய நோக்கம் உங்களுக்கு கவனம், ஒரு தெளிவான திசை மற்றும் அந்த இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தும் விஷயங்களின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும் திறனை வழங்குகிறது. இது இல்லாமல் நீங்கள் மிதக்கும் பொறியில் எளிதில் விழலாம். நீங்கள் காரியங்களை நிகழ்த்துவதற்கு பதிலாக வாழ்க்கை உங்களுக்கு நிகழ்வதை அனுமதிக்கிறீர்கள். யாரோ ஒருவர் ஒரு உறுதியான நோக்கத்தை கொண்டிருந்தால் அவர்களை கையாளுவது மிகவும் கடினம் என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். அதனால்தான் ஹில் வாசகர்களை தங்கள் ஆர்வத்தை கண்டறியவும், தெளிவான இலக்குகளை அமைக்கவும் மற்றும் சுய ஒழுக்கத்தின் பாதையில் உறுதியாக இருக்கவும் ஊக்குவிக்கிறார்.
இதை நீங்கள் செய்யும்போது மிதப்பதற்கு வழிவகுக்கும் வெளிப்புற சக்திகளுக்கு நீங்கள் இனி பாதிக்கப்படுவதில்லை. மிதத்தல் என்பது மிகவும் ஆபத்தான பழக்கங்களில் ஒன்றாகும். ஏனென்றால் அது காலப்போக்கில் நுட்பமாக நடக்கிறது. நாம் எப்போது மிதக்கிறோம் என்பது எப்போதும் தெளிவாக தெரியாது, ஆனால் அதன் விளைவுகள் நாசமாக இருக்கலாம். உங்களை கட்டுப்படுத்தும் சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி அது பயம், சந்தேகம் அல்லது கவனச்சிதறலாக இருந்தாலும் ஒரு தெளிவான நோக்கத்தை கொண்டிருப்பது மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது. நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும்போது நீங்கள் மிதப்பதை நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் வெற்றியை நோக்கி செலுத்தத் தொடங்குகிறீர்கள். உறுதியான நோக்கத்தின் சக்தி. மிதத்தலுக்கு எதிரான உங்கள் போராட்டத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் ஒரு உறுதியான முக்கிய நோக்கம் என்று நெப்போலியன் ஹில் உறுதியாக நம்பினார். மிதத்தல் என்பது திசை தெரியாமல் கடலில் தொலைந்து போவது போன்றது என்றால், ஒரு உறுதியான நோக்கம் இருப்பது திசை காட்டி வைத்திருப்பது போன்றது. நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் மற்றும் அங்கு செல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான உணர்வை இது உங்களுக்கு வழங்குகிறது. பிசாசின் செல்வாக்கை எதிர்க்கவும் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுக்கவும் ஹில் கருதுவதால் இந்த கருத்து அவுட்விட்டிங் த டெவில்க்கு மையமானது. பிசாசுடனான தனது உரையாடலில் மக்களை எளிதில் கையாளக்கூடியது எது என்று ஹில் அவனை வற்புறுத்தி கேட்கிறார். நோக்கமற்ற நபர்களை கட்டுப்படுத்துவது எளிதானது என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் அவர்கள் இலக்கற்றவர்கள். அவர்கள் தங்கள் சூழல், பயங்கள் அல்லது மற்றவர்களின் கருத்துக்கள் தங்கள் செயல்களை கட்டளையிட அனுமதிக்கிறார்கள். மறுபுறம் தெளிவான நோக்கமுள்ளவர்கள் பிசாசுக்கு செல்வாக்கு செலுத்துவது மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து அதை நோக்கி தீவிரமாக செயல்படுகிறார்கள். நோக்கம் ஏன் சக்தி வாய்ந்தது? ஹில்லின் வாதம் இங்கு ஆழமானது. வாழ்க்கையில் ஒரு உறுதியான நோக்கத்தை கொண்டிருப்பது உங்களை அதிக உற்பத்தி திறன் அல்லது ஊக்கமளிப்பவராக மாற்றுவது மட்டுமல்ல, இது உங்களை வெற்றியிலிருந்து விலக்கி இழுக்கும் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்கிறது. தெளிவான நோக்கமுள்ளவர்களை கட்டுப்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று பிசாசே ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் அவர்கள் கவனம், ஒழுக்கம் மற்றும் உறுதியுடன் இருக்கிறார்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், ஏன் விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கும்போது ஒரு காலத்தில் அதிர்ச்சியூட்டுவதாக தோன்றிய கவனச்சிதறல்கள் உங்கள் மீது தங்கள் பிடியை இழக்கின்றன. தோல்விக்கு பயப்படுவதை விட உங்கள் இலக்குகளை அடைவதில் நீங்கள் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பதால் பயம் குறைவாக முடக்குகிறது. இதை நிஜ வாழ்க்கை அடிப்படையில் சிந்திப்போம். நீங்கள் ஆர்வம் கொண்ட ஒரு இலக்கை நோக்கி செயல்படும்போது எவ்வளவு எளிதாக ஊக்கத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கிறீர்கள் என்பதை கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு தொழில் லட்சியமாக இருந்தாலும், தனிப்பட்ட திட்டமாக இருந்தாலும் அல்லது ஒரு உடற்பயிற்சி இலக்காக இருந்தாலும், குறிப்பிட்ட ஒன்றை இலக்காக கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு திசையை அளிக்கிறது. நீங்கள் ஒரு நோக்கத்துடன் எழுந்திருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் செயல்கள் அந்த நோக்கத்துடன் இணைக்கப்பட்டன. இது மிதத்தலுக்கு முற்றிலும் எதிரானது. அங்கு நீங்கள் தெளிவான இலக்கு இல்லாமல் மறைமுகமாக வாழ்க்கையில் செல்கிறீர்கள். உங்கள் உறுதியான நோக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது? மிதத்தல் என்ற வலையில் விழாமல் இருக்க அனைவருக்கும் ஒரு உறுதியான நோக்கம் தேவை என்பதே ஹில்லின் செய்தி. ஆனால் இது ஒரு தெளிவான இலக்கை அமைப்பது அல்லது ஒரு ஏமாற்று கனவு காண்பது மட்டுமல்ல. உங்கள் நோக்கம் தெளிவாகவும் குறிப்பிட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். நான் வெற்றி பெற விரும்புகிறேன் அல்லது நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்வது போதாது. வெற்றி உங்களுக்கு என்ன அர்த்தம், அதை அடைய நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உறுதியான நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கான முறை குறித்து ஹில் புத்தகத்தில் அளிக்கும் மிக மதிப்புமிக்க நுண்ணறிவுகளில் இதுவும் ஒன்று. வாழ்க்கையில் நான் அதிகம் விரும்புவது என்ன? நான் உண்மையாக எதை பற்றி ஆர்வமாக இருக்கிறேன்? எனது இயற்கையான திறமைகள் மற்றும் பலங்கள் என்ன? உலகிற்கு நான் எப்படி அர்த்தமுள்ள வகையில் பங்களிக்க முடியும் போன்ற முக்கிய கேள்விகளை உங்களுக்கு கேட்க அவர் பரிந்துரைக்கிறார். இந்த கேள்விகள் உங்கள் உந்துவுகள் மற்றும் ஆசைகளுக்குள் ஆழமாக செல்லவும் உங்களை உண்மையாக தூண்டும் ஒரு நோக்கத்தை கண்டறியவும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு இலக்கை கொண்டிருப்பதற்காக ஒரு இலக்கை அமைப்பது மட்டுமல்ல, இது உங்கள் முக்கிய மதிப்புகள் மற்றும் ஆர்வங்களுடன் இணையும் ஒன்றை கண்டறிவது பற்றியது. உங்கள் உறுதியான நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடித்தவுடன் மற்ற அனைத்தும் எளிதாகிவிடும் என்று ஹில் நம்புகிறார். கடினமாக இருந்ததாக உணர்ந்த முடிவுகள் தெளிவாகின்றன. ஏனென்றால் அவற்றை உங்கள் நோக்கத்திற்கு எதிராக நீங்கள் அளவிட முடியும்.
ஒரு விஷயம் உங்கள் இறுதி இலக்குடன் ஒத்துப்போகவில்லை என்றால் அதற்கு வேண்டாம் என்று சொல்வது எளிது. ஒரு வாய்ப்பு உங்களை உங்கள் நோக்கத்திற்கு நெருக்கமாக நகர்த்தினால் நீங்கள் அதை உற்சாகத்துடன் தொடர்கிறீர்கள். பயத்திற்கு எதிரான கேடயகம். நோக்கம் மக்கள் வெற்றி பெறுவதை தடுக்க பிசாசு பயன்படுத்தும் மிகப்பெரிய தடைகளில் ஒன்று பயம். ஆனால் ஒரு உறுதியான நோக்கத்தை கொண்டிருப்பது பயத்தை சமாளிக்க உங்களுக்கு உதவுகிறது என்று ஹில் வாதிடுகிறார். ஏனென்றால் இது உங்களுக்கு கவனம் செலுத்த பெரிய ஒன்றை கொடுக்கிறது. உங்கள் இலக்கை அடைய நீங்கள் உறுதியாக இருக்கும்போது தோல்வி பயம் உங்கள் வெற்றிக்கான விருப்பத்திற்கு இரண்டாம் நிலையாகிறது. தெளிவான நோக்கமுள்ளவர்கள் மீது பயம் தனது சக்தியை இழக்கிறது என்று பிசாசு கூட ஒப்புக்கொள்கிறான். பயம் முற்றிலும் மறைந்துவிடும் என்று இது அர்த்தப்படுத்தவில்லை. நீங்கள் உங்கள் வசதியான மண்டலத்திலிருந்து வெளியேறும்போது பயப்படுவது இயற்கையானது. ஆனால் உங்களுக்கு ஒரு உறுதியான நோக்கம் இருக்கும்போது அந்த பயத்தை எதிர்கொள்ள நீங்கள் அதிக விருப்பத்துடன் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் இலக்கை அடைவதற்கான வெகுமதி பயத்தின் தற்காலிக அசௌகரியத்தை விட மிக அதிகம். செயலில் உறுதியான நோக்கம். இந்த கருத்தை உயிர்ப்பிக்க நோக்கத்தின் சக்தியை பயன்படுத்தி பெரிய விஷயங்களை சாதித்த நபர்களின் உதாரணங்களை ஹில் பகிர்ந்து கொள்கிறார். இந்த மக்கள் வெற்றி தங்களுக்கு வரும் வரை மிதக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தெளிவான இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய வேண்டுமென்றே நடவடிக்கைகளை எடுத்தனர். தாமஸ் எடிசன் போன்றவரை கவனியுங்கள். எடிசன் நான் ஒரு அருமையான ஒன்றை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை. அவருக்கு உலகை மாற்றும் நடைமுறை தீர்வுகளை உருவாக்க ஒரு உறுதியான நோக்கம் இருந்தது. அவரது நோக்கம் அவரை சோர்வடையாமல் உழைக்க தூண்டியது. தொடர்ச்சியான தோல்விகளை எதிர்கொண்ட போதும் கூட. ஆனால் அவர் தனது நோக்கத்தின் மீது மிகவும் கவனம் செலுத்தியதால் பின்னடைவுகள் அவரை நிறுத்த அனுமதிக்கவில்லை. அவர் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்கு ஒரு படியாகவே கண்டார். ஹில்லின் கருத்து தெரிவாக உள்ளது. உங்களுக்கு ஒரு உறுதியான நோக்கம் இருக்கும்போது பின்னடைவுகளையும் சவால்களையும் சமாளிப்பது எளிது. ஏனென்றால் நீங்கள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தற்காலிக தோல்விகளால் ஊக்கம் இழப்பது குறைவு. ஏனென்றால் உங்கள் கண்கள் பெரிய படத்தின் மீது உள்ளன. உறுதியான நோக்கம் இல்லாமல் நீங்கள் மிதப்பதற்கும் வெளிப்புற கையாளுதலுக்கும் ஆளாகிறீர்கள். ஆனால் ஒரு தெளிவான குறிப்பிட்ட நோக்கத்துடன் நீங்கள் கவனம், ஒழுக்கம் மற்றும் தடுக்க முடியாதவராக மாறுகிறீர்கள். நோக்கம் உங்களுக்கு திசையை மட்டுமல்ல, இது பயம் மற்றும் சந்தேகத்திலிருந்து உங்களை காக்கிறது. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நீங்கள் தடத்தில் இருக்க உதவுகிறது. பயம் பிசாசின் கருவி. பிசாசு மக்களை தங்கள் இலக்குகளை அடைவதை தடுக்க பயன்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்று பயம். ஹில்லின் அவுட்விட்டிங் த டெவில் உரையாடலின்படி மக்களின் மனதை கட்டுப்படுத்த தனது மிகவும் பயனுள்ள ஆயுதம் பயம் என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். பயம் பகுத்தறிவுள்ளதா அல்லது பகுத்தறிவற்றதா என்பது முக்கியமல்ல. ஒருமுறை பயம் பிடியில் சிக்கினால் அது உங்களை முடக்கி வெற்றியை நோக்கி தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதை தடுக்க முடியும். நீங்கள் தொடங்குவதற்கு முன்பே பயம் உங்களை நிறுத்துகிறது. அது கடக்க முடியாததாக தோன்றும் மன தடைகளை உருவாக்குகிறது. மக்களை சாதாரண நிலையில் சிக்க வைக்க பிசாசு பயன்படுத்தும் 6 முதன்மை பயங்களை பிசாசு வெளிப்படுத்துகிறான். வறுமை பயம், விமர்சன பயம், நோய்வாய்ப்படும் பயம், அன்பை இழக்கும் பயம், முதுமை பயம், இறப்பு பயம். இந்த பயங்கள் எப்படி செயல்படுகின்றன, அவை நம்மை எப்படி தடுத்து நிறுத்துகின்றன என்பதை பிரித்துக் கொள்வோம். வறுமை பயம். வறுமை பயம் வாழ்க்கையில் ஏற்படும் பல கவலைகளுக்கு வேறாக இருக்கிறது. இது நிதி சாதாரண நிலை இழக்க நேரிடும் என்று பயப்படுவதால் மக்கள் தாங்கள் விரும்பாத வேலைகள், தங்களை விடிக்கும் உறவுகள் மற்றும் நிறைவேறாத வாழ்க்கை முறைகளுடன் சமரசம் செய்ய காரணமாகிறது. இந்த பயம் மக்கள் தங்கள் உண்மையான ஆர்வங்களை தொடர்வதை தடுக்கிறது. ஏனென்றால் ஆபத்துகளை எடுப்பது நிதி அழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். மக்கள் வாழும் ஆனால் செழிக்காத சூழ்நிலைகளில் சிக்க வைக்க பிசாசு இந்த பயத்தை பயன்படுத்துகிறான். இரண்டாவது, விமர்சன பயம். நாம் தோல்வியடைந்தால் அல்லது கூட்டத்திலிருந்து தனித்து நின்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நம்மில் பலர் பயப்படுகிறோம். விமர்சனத்தின் இந்த பயம் மக்களை தைரியமான கனவுகள் அல்லது யோசனைகளை தொடர்வதிலிருந்தும், பேசுவதிலிருந்தும் அல்லது மற்றவர்களின் தீர்ப்புக்கு வழிவகுக்கும் சவால்களை எதிர்கொள்வதிலிருந்தும் தடுக்கிறது. பிசாசு இந்த பாதுகாப்பின்மையை ஊட்டமளிக்கிறான். மக்கள் தங்கள் முழு திறனுக்குள் செல்வதற்கு பதிலாக சமரசம் செய்யவும் பாதுகாப்பாக விளையாடவும் ஊக்குவிக்கிறான். நோய்வாய்ப்படும் பயம். நோய்வாய்ப்படுவது அல்லது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுவது பற்றிய பயம் சில சமயங்களில் செயலற்ற நிலைக்கு வரும் அளவுக்கு மக்கள் தங்கள் உடல்நிலையை பற்றி அதிகம் சிந்திக்க வழிவகுக்கும்.
ஒரு முழுமையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக சில மக்கள் ஒருபோதும் நிகழாத உடல்நலப் பிரச்சினைகள் பற்றிய தங்கள் கவலைகளால் முடங்கி போகலாம். மக்கள் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவதிலிருந்து திசை திருப்ப பிசாசு இந்த பயத்தை பயன்படுத்துகிறான். அன்பை இழக்கும் பயம். ஒருவரின் அன்பு அல்லது அங்கீகாரத்தை இழக்கும் பயம் ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுதலாக இருக்கலாம். இது பெரும்பாலும் மக்களுக்கு சிறந்ததல்லாத சமரசங்களைச் செய்ய வழிவகுக்கிறது. இந்த பயம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கடினமான முடிவுகளை எடுப்பதை தடுக்கலாம். ஏனென்றால் நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களை வருத்தப்படுத்தவோ அல்லது இழக்கவோ பயப்படுகிறீர்கள். இந்த பயத்தை பிசாசு சுரண்டுகிறான். மக்கள் நிறைவேறாத நச்சு உறவுகள் அல்லது சூழ்நிலைகளில் சிக்க வைக்கிறான். ஏனென்றால் அவர்கள் அன்பை இழக்க பயப்படுகிறார்கள். முதுமை பயம். பல மக்கள் வயதாகி வருவதைக் கண்டு அஞ்சுகிறார்கள். தங்கள் உற்சாகம், பொருத்தம் அல்லது நோக்க உணர்வை இழந்து விடுவார்கள் என்று கவலைப்படுகிறார்கள். முதுமை பயம் மக்கள் நேரம் முடிந்துவிட்டது என்று உணர வழிவகுக்கும். இது கவலைக்கும் வருத்தத்திற்கும் வழிவகுக்கும். பிசாசு இந்த பயத்தை பயன்படுத்துகிறான். மக்கள் தங்கள் சிறந்த ஆண்டுகள் முடிந்துவிட்டன என்ற எண்ணத்தில் கடந்த காலத்தில் கவனம் செலுத்த வைக்கிறான். வயதாவதை ஞானம் மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக பார்ப்பதற்கு பதிலாக. இறப்பு பயம் உலகளாவியது. இது தெரியாததை பற்றிய பயமாகவோ அல்லது அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழாததை பற்றிய பயமாகவோ வெளிப்படலாம். இந்த பயம் தள்ளிப்போடலுக்கும் தயக்கத்திற்கும் வழிவகுக்கும். ஏனென்றால் மக்கள் தங்கள் கனவுகளை தொடர்வதை தாமதப்படுத்துகிறார்கள். அவர்கள் இறுதித்துவத்திற்கு மிகவும் பயப்படுகிறார்கள். பிசாசு இந்த பயத்தை பயன்படுத்துகிறான். மக்கள் நிகழ்காலத்தை அனுபவிப்பதற்கும் தங்கள் நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு பதிலாக வாழ்க்கையின் முடிவில் கவனம் செலுத்த வைக்கிறான். பயம் உங்களை கட்டுப்படுத்துவது எப்படி? பிசாசுடனான ஹில்லின் உரையாடல் இந்த பயங்கள் தனிநபர்களை கட்டுப்படுத்த எப்படி ஒன்றாக செயல்படுகின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது. பயம் முடக்குகிறது. இது நடவடிக்கையை தடுக்கிறது. மக்கள் பயத்தில் மூழ்கியிருக்கும்போது அவர்களை கட்டுப்படுத்துவது எளிது என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் அவர்கள் முன்னோக்கிச் செல்ல, ஆபத்துகளை எடுக்க அல்லது தங்கள் கனவுகளைத் தொடர மிகவும் பயப்படுகிறார்கள். பயம் உங்களை நடவடிக்கை எடுப்பதை தடுத்தது எத்தனை முறை என்று சிந்தியுங்கள். நீங்கள் தோல்வியடைவோம் என்று பயப்படுவதால் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க தயங்கினீர்களா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதால் ஒரு கடினமான முடிவை எடுப்பதை தவிர்த்தீர்களா? இந்த பயம் உங்கள் வசதியான மண்டலத்தில் இருப்பது பாதுகாப்பானது என்று பயம் உங்களை நம்ப வைக்கிறது. அந்த வசதியான மண்டலம் உங்களை துன்புறுத்தினாலும் கூட. பயத்தை சமாளிப்பது. ஹில் பயத்தின் சக்தியை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்வையும் வழங்குகிறார். பயத்திற்கு மாற்று மருந்து, நடவடிக்கை மற்றும் நோக்கம். உங்கள் நோக்கத்தை கொண்டவுடன் உங்கள் வெற்றிக்கான ஆசை தோல்வி பயத்தை விட அதிகமாக இருப்பதால் உங்கள் பயங்களை எதிர்கொள்ள நீங்கள் அதிக விருப்பத்துடன் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கும்போது பயம் அதன் பிடியை இழக்கத் தொடங்குகிறது. நீங்கள் ஆபத்துகளை எடுக்க அதிக விருப்பத்துடன் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு மனதில் இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் வறுமைக்கு பயந்தால் அந்த பயத்தை சமாளிக்க ஒரு வழி கடின உழைப்பு மற்றும் புத்திசாலியான முடிவுகள் மூலம் நிதி பாதுகாப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது. நீங்கள் விமர்சனத்திற்கு பயந்தால் மற்றவர்களின் கருத்துகள் உங்கள் மதிப்பை வரையறுக்காது என்று உங்களுக்கு நீங்களே நினைவூட்டலாம். எதிர்கொள்வதே முக்கியம், அதை உங்கள் முடிவுகளை ஆணையிட அனுமதிப்பதற்கு பதிலாக. அவுட்விட்டிங் தி டெவிலில் உங்கள் பயங்களை ஒப்புக்கொள்வது முக்கியம் என்று ஹில் வலியுறுத்துகிறார். ஆனால் அவை உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. அனைவரும் ஒரு கட்டத்தில் பயப்படுகிறார்கள். அது மனிதனாக இருப்பதின் இயற்கையான பகுதி. ஆனால் வெற்றி பெறுபவர்களுக்கும் சிக்கலில் இருப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் அந்த பயத்திற்கு எப்படி பதிலாகிறார்கள் என்பதுதான். அவர்கள் அதை முடக்க அனுமதிக்கிறார்களா அல்லது அதை மீறி முன்னோக்கி செல்கிறார்களா? பயம் மக்களை அவர்களின் முழு திறனை அடைவதை தடுக்க பிசாசின் மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாகும். ஆனால் பயம் என்ன என்பதை நீங்கள் அடையாளம் கண்டவுடன் அது கட்டுப்பாட்டின் ஒரு கருவி. அதை சமாளிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கத் தொடங்கலாம். பயத்தை எதிர்த்து போராட சிறந்த வழி நோக்கமுள்ள நடவடிக்கை. உங்களுக்கு ஒரு உறுதியான நோக்கம் இருக்கும்போது, அதை அடைய நீங்கள் உறுதியாக இருக்கும்போது, பயம் உங்கள் மீது அதன் சக்தியை இழக்கிறது. சுய ஒழுக்கத்தின் முக்கியத்துவம். அவுட்விட்டிங் த டெவிலில் உள்ள மிக ஆழமான பாடங்களில் ஒன்று சுய ஒழுக்கத்தின் முக்கியத்துவம். ஹில்லின் கற்பனை உரையாடலில் பிசாசின் கூற்றுப்படி சுய ஒழுக்கம் என்பது ஒரு நபரை தனது செல்வாக்கிலிருந்து காப்பாற்றும் சில விஷயங்களில் ஒன்றாகும். சுய ஒழுக்கம் இல்லாமல் நாம் பிசாசின் அனைத்து தந்திரங்களுக்கும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக மாறுகிறோம். பயம்,
தள்ளி போடுதல் மற்றும் மிதத்தல். நாம் எவ்வளவு ஒழுக்கத்துடன் இருக்கிறோமோ அவ்வளவு கடினமாக வெளிப்புற சக்திகள் நம்மை தடம்புரளச் செய்கின்றன. ஒழுக்கம் என்பது உங்கள் எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தும் திறன் என்று பிசாசு விவரிக்கிறான். சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள். அவர்கள் தங்கள் உந்துவிசைகள், உணர்ச்சிகள் மற்றும் உடனடி ஆசைகளை தங்கள் நடத்தையை ஆணையிட அனுமதிக்கிறார்கள். இந்த நபர்கள் பிசாசு கையாளுவதற்கு எளிதானவர்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து குறுகிய கால இன்பங்கள் அல்லது கவனச்சிதறல்களை துரத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் செயல்களின் நீண்டகால விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் நிகழ்வில் வாழ்கிறார்கள். ஒழுக்கமின்மை எப்படி தோல்விக்கு வழிவகுக்கிறது? ஒழுக்கமின்மை எப்படி வாழ்க்கையில் பல தோல்விகளுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறது என்பதை ஹில்லும் பிசாசும் ஆராய்கின்றனர். தள்ளி போடுகிறார்கள். சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் தள்ளி போட முனைகிறார்கள். அவர்கள் கடினமான ஒன்றை தொடர்ந்துவதற்கான அசௌகரியம் அல்லது எதிர்ப்பின் மூலம் தள்ள முடியாது என்பதால் முக்கியமான பணிகளை தள்ளி வைக்கிறார்கள். எளிதில் கவனம் சிதறுகிறார்கள். ஒழுக்கம் இல்லாமல் அவர்கள் கவனச்சிதறல்களுக்கு பலியாகிறார்கள். அது சமூக ஊடகமாக இருந்தாலும் பொழுதுபோக்காக இருந்தாலும் அது உண்மையில் முக்கியமானதில் கவனம் செலுத்துவதிலிருந்து அவர்களை தடுக்கிறது. மோசமான முடிவுகளை எடுக்கிறார்கள். சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் அந்த நேரத்தில் நன்றாக தோன்றும் ஆனால் நீண்ட காலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உந்துவிசை முடிவுகளை எடுக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அது அதிகமாக செலவழிப்பது, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் அல்லது பொறுப்புகளை தவிர்ப்பது எதுவாக இருந்தாலும் ஒருவரின் செயல்களை கட்டுப்படுத்த இயலாமை வருத்தம் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சுய ஒழுக்கமின்மை தனிப்பட்ட அல்லது தொழில்முறை வாழ்க்கையில் மக்கள் தோல்வியடைய எவ்வளவு அடிக்கடி காரணமாகிறது என்று சிந்தியுங்கள். பெரிய கனவுகளை கொண்ட ஆனால் கடினமான வேலையை தொடர்ந்து செய்ய ஒழுக்கம் இல்லாத ஒருவரை நாம் அனைவரும் அறிவோம் அல்லது நாமே இருந்திருக்கிறோம். பிசாசு இதை அறிந்து அதை தனது அனுகூலமாக பயன்படுத்துகிறான். சுய ஒழுக்கம் இல்லாத ஒருவரை தவறான பாதைக்கு வழிநடத்துவது எளிது. ஏனென்றால் அவர்கள் நனைவான வேண்டுமென்ற தேர்வுகளை செய்வதற்கு பதிலாக வெளிப்புற சக்திகளுக்கு தொடர்ந்து எதிர்வினையாற்றுகிறார்கள். சுதந்திரத்திற்கான ஒரு பாதையாக ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஒரு கட்டுப்பாடு போல தோன்றினாலும் உண்மையான சுதந்திரம் சுய ஒழுக்கத்திலிருந்து வருகிறது என்று ஹில் வாதிடுகிறார். உங்கள் மனம் மற்றும் செயல்கள் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும்போது பொதுவாக உங்கள் இலக்குகளிலிருந்து உங்களை தள்ளிவிடும் குழப்பம் மற்றும் கவனச்சிதறல்களிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். தற்காலிக உணர்ச்சிகள் அல்லது சூழ்நிலைகளால் அலைகழிக்கப்படுவதற்கு பதிலாக உங்கள் நீண்டகால பார்வைக்கு இணக்கமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். ஒழுக்கம் உங்களுக்கு மிக முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தவும் சுற்றியுள்ள சத்தத்தை புறக்கணிக்கவும் சக்தியை வழங்குகிறது. இது வெற்றிக்கு வழிவகுக்கும் பழக்கங்களை உருவாக்கவும் அதே சமயத்தில் பிசாசின் செல்வாக்கிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. சுய ஒழுக்கம் என்பது இன்பத்தை உங்களுக்கு மறுப்பது பற்றியதல்ல என்று ஹில் தெளிவுபடுத்துகிறார். மாறாக நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது மற்றும் அந்த வாழ்க்கையை ஆதரிக்கும் முடிவுகளை எடுப்பதற்கான கட்டுப்பாட்டை கொண்டிருப்பது பற்றியது என்று ஹில் விவரிக்கிறான். உதாரணமாக, வடிவத்தை பெற விரும்பும் ஒருவரை கருதுவோம். சுய ஒழுக்கமில்லாமல் உடற்பயிற்சிகளை தவிர்ப்பது, ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடுவது மற்றும் சாக்குப்போக்கு சுழற்சியில் விழுவது எளிது. ஆனால் சுய ஒழுக்கத்துடன் இந்த நபர் கடினமாக இருந்தால் கூட வழக்கமாக உடற்பயிற்சி செய்வதற்கான அசௌகரியத்தின் மூலம் தள்ளவும் ஆரோக்கியமான தேர்வுகளையும் முடியும். காலப்போக்கில் அந்த ஒழுக்கம் சிறந்த ஆரோக்கியம், அதிக நம்பிக்கை மற்றும் அதிக சாதனைகள் உணர்வுக்கு வழிவகுக்கும். இது ஜிம்மை தவிர்ப்பது அல்லது குப்பை உணவை சாப்பிடுவதன் தற்காலிக இன்பத்தை விட மிக அதிக பலன். சுய ஒழுக்கத்தை வளர்ப்பது. சுய ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை ஹில் வலியுறுத்துவது மட்டுமல்ல, அதை எப்படி வளர்ப்பது என்ற பிரமரச ஆலோசனைகளையும் அவர் வழங்குகிறார். புத்தகத்தால் ஈர்க்கப்பட்ட சில உத்திகள் இங்கே. சிறியதாக தொடங்குங்கள். ஒழுக்கம் எந்த தசையைப் போலவும் படிப்படியாக உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை ஒரே நேரத்தில் முழுமையாக மாற்ற நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் சோர்வடைய வாய்ப்புள்ளது. அதற்கு பதிலாக நீங்கள் தொடர்ந்து அடையக்கூடிய சிறிய, நிர்வகிக்கக்கூடிய இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். உதாரணமாக, நீங்கள் காலையில் முன்பே எழுந்திருக்கும் பழக்கத்தை வளர்க்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் ஆரம்பத்திலிருந்தே 2 மணி நேரம் முன்னதாக எழுந்திருக்க முயற்சிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் முன்னதாக உங்கள் அலாரத்தை அமைக்கத் தொடங்குங்கள். நிலைத்தன்மையுடன் இருங்கள். ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கான திறவுகோல் நிலைத்தன்மை. ஒவ்வொரு முறையும் சரியாக செய்வது பற்றியது அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் காட்சிக்கு வந்து வேலையை செய்வது பற்றியது. காலப்போக்கில் நீங்கள் உருவாக்கும் பழக்கங்கள் இயற்கையானவையாக மாறும். ஊக்கம் குறையும்போது ஒழுக்கம் உங்களை தொடர்ந்து கொண்டு செல்லும். பாராட்டுதலை தாமதப்படுத்துங்கள். சுய ஒழுக்கத்தின் மிகவும் சக்திவாய்ந்த அம்சங்களில் ஒன்று பாராட்டுதலை தாமதப்படுத்தும் திறன்.
இதன் பொருள் குறுகிய கால இன்பத்திற்கு மேல் நீண்ட கால வெகுமதிகளை தேர்ந்தெடுப்பது. ஒவ்வொரு தருணத்திலும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த செயல் எனது நீண்டகால இலக்குகளுடன் இணங்குகிறதா அல்லது இது ஒரு கவனச்சிதறல் மட்டுமா? நீங்கள் பாராட்டுதலை தாமதப்படுத்துவதை பயிற்சி செய்யும்போது உண்மையில் முக்கியமானதில் கவனம் செலுத்துவது எளிதாகிறது. நிலைத்தன்மையுடன் இருங்கள். ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கான திறவுகோல் நிலைத்தன்மை. ஒவ்வொரு முறையும் சரியாக செய்வது பற்றியது அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் காட்சிக்கு வந்து வேலையை செய்வது பற்றியது. காலப்போக்கில் நீங்கள் உருவாக்கும் பழக்கங்கள் இயற்கையானவையாக மாறும். ஊக்கம் குறையும்போது கூட ஒழுக்கம் உங்களை தொடர்ந்து கொண்டு செல்லும். பாராட்டுதலை தாமதப்படுத்துங்கள். சுய ஒழுக்கத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த அம்சங்களில் ஒன்று பாராட்டுதலை தாமதப்படுத்தும் திறன். இதன் பொருள் குறுகிய கால இன்பத்திற்கு மேல் நீண்டகால வெகுமதிகளை தேர்ந்தெடுப்பது. ஒவ்வொரு தருணத்திலும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த செயல் எனது நீண்டகால இலக்குகளுடன் இணங்குகிறதா அல்லது இது ஒரு கவனச்சிதறல் மட்டுமா? நீங்கள் பாராட்டுதலை தாமதப்படுத்துவதை பயிற்சி செய்யும்போது உண்மையில் முக்கியமானதில் கவனம் செலுத்துவது எளிதாகிறது. உங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அது ஒரு நண்பர், வழிகாட்டி அல்லது பத்திரிகை மூலம் இருந்தாலும் பொறுப்புக்கூறல் சுய ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கு அவசியம். உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் மற்றும் உங்கள் செயல்களை பற்றி உங்களை நேர்மையாக வைத்திருக்கவும் ஒருவருடன் சரிபார்க்க வேண்டியது உதவியாக இருக்கும். இது உங்களை கவனத்துடன் வைத்திருக்கிறது, மேலும் நீங்கள் அமைத்துள்ள இலக்குகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. சுய ஒழுக்கம் மற்றும் மன ஆதிக்கம் அவுட்விட்டிங் த டெவிலில் உள்ள உரையாடல் உண்மையான ஒழுக்கம் மனதில் தொடங்குகிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறுவதற்கு முன்பு அவற்றை கட்டுப்படுத்துவது பற்றியது. உங்கள் எண்ணங்களில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். ஒழுக்கமற்ற மனங்கள் எளிதான இரை என்று பிசாசு குறிப்பிடுகிறான், ஏனென்றால் அவை பயம், சந்தேகம் மற்றும் தள்ளிப்போடுதல் போன்ற எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்பாடில்லாமல் ஓட அனுமதிக்கின்றன. இந்த எண்ணங்கள் பின்னர் எதிர்மறை பழக்கவழக்கங்களுக்கு வழிவகுக்கின்றன. இது இறுதியில் தோல்விக்கு வழிவகுக்கிறது. மறுபுறம் ஒழுக்கமான நபர்கள் தங்கள் மனதை நேர்மறை உற்பத்தி எண்ணங்களில் கவனம் செலுத்த பயிற்சி செய்கிறார்கள். அவர்கள் பயம் அல்லது சந்தேகம் தங்கள் சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அந்த எண்ணங்களை தங்கள் இலக்குகளின் தெளிவான பார்வை மற்றும் அவற்றை அடைய முடியும் என்ற நம்பிக்கையுடன் மாற்றுகிறார்கள். இந்த மன ஒழுக்கம் ஒழுக்கமான செயல்களாக மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த செயல்கள் வெற்றிக்கு வழிவகுக்கின்றன. சுய ஒழுக்கம் எல்லா வெற்றிக்கும் அடித்தளம். அது இல்லாமல் நீங்கள் கவனச்சிதறல்கள், உந்து விசைகள் மற்றும் பயம் ஆகியவற்றால் எளிதில் அலைக்கழிக்கப்படுகிறீர்கள். அதனுடன் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுக்கவும் வேண்டுமென்ற தேர்வுகளை செய்யவும் உங்கள் இலக்குகளை கவனம் மற்றும் நிலைத்தன்மையுடன் தொடரவும் நீங்கள் சக்தியை பெறுகிறீர்கள். ஹில்லின் செய்தி தெளிவாக இருக்கிறது. ஒழுக்கம் என்பது வெற்றிக்கான ஒரு கருவி மட்டுமல்ல, இது பிசாசின் செல்வாக்கிற்கு எதிரான உங்கள் பாதுகாப்பு மற்றும் நோக்கம் மற்றும் சுதந்திரத்தின் வாழ்க்கைக்கு திறவுகோல். தோல்வி மற்றும் விடாமுயற்சியின் பங்கு. அவுட்விட்டிங் த டெவிலில் உள்ள மிகவும் நுண்ணறிவு மற்றும் ஊக்கமளிக்கும் கருப்பொருள்களில் ஒன்று ஹில் தோல்வி என்ற கருத்தை எப்படி அணுகுகிறார் என்பதுதான். பிசாசுடனான தனது உரையாடலில் தோல்வி பிசாசின் மிகவும் பயனுள்ள ஆயுதங்களில் ஒன்றாக என்பதை ஹில் கற்றுக்கொள்கிறார். தோல்வி மக்களை ஊக்கப்படுத்துகிறது, அது அவர்களை தங்கள் இலக்குகளை கைவிட வைக்கிறது, மேலும் தன்னம்பிக்கையின்மை உணர்வை வலுவாக்குகிறது. இருப்பினும் ஹில் இந்த கதையை தலைகீழாக மாற்றுகிறார். நீங்கள் விடாமுயற்சியுடன் வரையில் தோல்வி முடிவு அல்ல, அது இன்றியமைற்று வெற்றிக்கு ஒரு படிக்கல் என்பதை காட்டுகிறார். பலன் வாய்ந்த மக்கள் தோல்விக்கு மிகவும் பயப்படுகிறார்கள் என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். முயற்சி செய்பவர்கள் கூட ஒரு பின்னடைவை அனுபவித்த பிறகு பலரும் கைவிடுகிறார்கள். ஹில்லின் பார்வையில் உண்மையான பிரச்சனை தோல்வி அல்ல, அது அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதுதான். தோல்வி நம் ஆவிகளை நசுக்க அனுமதித்தால் நாம் பிசாசின் வலையில் விழுகிறோம். ஆனால் நாம் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னோக்கி சென்றால் நாம் வலுவாகவும் அதிக நெகிழ்ச்சியுடனும் மாறுகிறோம். வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக தோல்வி. தோல்வி வளர்ச்சிக்கு ஒரு அத்தியாவசியமான பகுதி என்று ஹில் ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை முன்வைக்கிறார். தோல்வியின் மூலம்தான் நாம் எது வேலை செய்யாது என்பதை கற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக, ஒரு வணிக முயற்சி தோல்வியடைந்தால் விடாமுயற்சி என்பது அதே தோல்வியுற்ற உத்தியில் அதிக பணத்தை மூழ்கடிப்பது என்று அர்த்தமல்ல. அதற்கு பதிலாக என்ன தவறு நடந்தது என்பதை பகுப்பாய்வு செய்வது, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வது, மேலும் கடந்த கால தவறுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு புதிய திட்டத்துடன் வருவது என்று அர்த்தம். தழுவி வளரும் இந்த திறன்தான் வெற்றிகரமான நபர்களை கைவிடுபவர்களிடமிருந்து பிரிக்கிறது. விடாமுயற்சி மூலம் பிசாசின் தோல்வி. விடாமுயற்சியுள்ள மக்கள் தனது மிகப்பெரிய சவால் என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான்.
ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பிறகும் தொடர்ந்து எழுந்து நிற்கும் ஒருவரால் அவனை எளிதில் அலைக்கழிக்க முடியாது. தனது நோக்கத்திற்கு உறுதியுடன் இருப்பவரும் பின்னடைவுகளை சகித்துக்கொள்ள விரும்புபவரும் பிசாசால் கட்டுப்படுத்த முடியாதவர். எனவே விடாமுயற்சி என்பது பிசாசை அவுட்விட் செய்ய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்றாகும். நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து செல்லவும் அந்த தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் இது உங்களுக்கு வலிமையை கொடுக்கிறது. அதனால் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். தோல்வி தவிர்க்க முடியாதது, ஆனால் அது இறுதியாக இருக்க வேண்டியதில்லை. தோல்விக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் பிசாசின் கட்டுப்பாட்டின் கீழ் விழுகிறீர்களா அல்லது அதை மீறி எழுகிறீர்களா என்பதை தீர்மானிக்கிறது. விடாமுயற்சிதான் பிசாசை அவுட்விட் செய்வதற்கான திறவுகோல். கைவிட மறுப்பதன் மூலமும் உங்கள் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமும் நீங்கள் தடுக்க முடியாதவராக மாறுகிறீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் வலுவாக, புத்திசாலியாக மற்றும் அதிக நெகிழ்ச்சியுடனும் வளர ஒரு வாய்ப்பு. உங்கள் மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துதல். அவுட்விட்டிங் த டெவிலில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய போர் நம் சொந்த மனதிற்குள் நடப்பதுதான் என்ற கருத்தை நெப்போலியன் வலியுறுத்துகிறார். ஹில்லுக்கும் பிசாசுக்கும் இடையிலான உரையாடல் மனம் பிசாசின் முதன்மை போர்க்களம் என்பதை வெளிப்படுத்துகிறது. தங்கள் சொந்த மனதை கட்டுப்படுத்த தவறுபவர்கள் எளிதான இரை. அதே சமயம் தங்கள் மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துபவர்களை கையாளுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மனக்குழப்பம், முடிவின்மை மற்றும் கட்டுப்பாட்டின்மை ஆகியவையில்தான் தான் செழிப்பதாக பிசாசு வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் மக்கள் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தாதபோது அவர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள், வெளிப்புற சக்திகளால் எளிதில் பாதிக்கப்படுகிறார்கள், மேலும் வாழ்க்கையில் மிதக்க அதிக வாய்ப்பு உள்ளது. தங்கள் மனதை கட்டுப்படுத்தாத ஒரு நபர் தொடர்ந்து பயம், சந்தேகம் மற்றும் வெளிப்புற சூழ்நிலைகளின் கருணையில் இருக்கிறார். அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக எதிர்வினையாற்றுகிறார்கள். இது அவர்களை பிசாசின் தந்திரங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியவர்களாக ஆக்குகிறது. சிந்தனையின் சக்தி. எண்ணங்கள் நம்ப முடியாத சக்தி வாய்ந்தவை என்று ஹில் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், நீங்கள் எப்படி செயற்படுகிறீர்கள் மற்றும் இறுதியில் நீங்கள் எதை அடைகிறீர்கள் என்பதை வடிவமைக்கிறது. உங்கள் மனதில் எதிர்மறை, பயமுறுத்தும் அல்லது தன்னையே தோற்கடிக்கும் எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்த நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் வெற்றி பெற கஷ்டப்படுவீர்கள். இந்த எண்ணங்கள் தன்னிறைவு பெற்ற தீர்க்க தரிசனங்களாக மாறி அதிக பயம், சந்தேகம் மற்றும் தோல்விக்கு வழிவகுக்கும். ஒரு நபரின் மனதை கட்டுப்படுத்துவது சந்தேகம், பயம் மற்றும் முடிவின்மை விதைகளை நடுவதன் மூலம் தொடங்குகிறது என்று பிசாசு விளக்குகிறான். இந்த எதிர்மறை எண்ணங்கள் ஒரு முறை வேரூன்றினால் அவை மேலும் மேலும் வளர்கின்றன. அந்த நபரை அவர்களின் இலக்குகளிலிருந்து மேலும் மேலும் விலக்கி மிதக்கும் வாழ்க்கைக்கு இட்டு செல்கின்றன. இருப்பினும் யாராவது தங்கள் மனதை ஆதிக்கம் செலுத்தி தங்கள் எண்ணங்களை கட்டுப்பாட்டில் எடுத்து நேர்மறை, ஆக்கப்பூர்வமான யோசனைகளில் கவனம் செலுத்தும்போது பிசாசு தனது பிடியை இழக்க வைக்கிறான். உங்கள் எண்ணங்களை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது. உங்கள் மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துவது உங்கள் எண்ணங்களைப் பற்றி அறிந்திருப்பதும் மற்றும் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதும் பற்றியது. குறிப்பாக விஷயங்கள் நன்றாக செல்லாதபோது எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்பாடில்லாமல் ஓடவிடுவது எளிது. ஆனால் உங்கள் எண்ணங்களை உங்கள் இலக்குகள், நேர்மறை விளைவுகள் மற்றும் வெற்றியை அடைய நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நோக்கி நனவுடன் வழிநடத்துவது முக்கியம் என்று ஹில் வலியுறுத்துகிறார். இது ஒரு மேலோட்டமான முறையில் நேர்மறையாக சிந்திப்பது மற்றது. ஹில் ஆழமான மன ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார். விஷயங்கள் கடினமாகும் போதும் தங்கள் உள் உரையாடலை கட்டுப்படுத்தவும் மற்றும் ஒரு வலுவான, கவனத்துடன் கூடிய மனநிலையை பராமரிக்கவும் உள்ள திறன் அது. இதன் பொருள் பயம் அல்லது சந்தேகம் உங்கள் எண்ணங்களில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிப்பதற்கு பதிலாக உங்கள் பலங்கள், உங்கள் நோக்கம் மற்றும் வெற்றிக்கான உங்கள் பார்வை ஆகியவற்றை நீங்கள் நனவுடன் தேர்வு செய்கிறீர்கள். இது ஒரு மேலோட்டமான நேர்மறையாக சிந்திப்பது மட்டுமல்ல. ஹில் ஆழமான மன ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார். விஷயங்கள் கடினமாகும் போதும் உங்கள் உள் உரையாடலை கட்டுப்படுத்தவும் மற்றும் ஒரு வலுவான, கவனத்துடன் கூடிய மனநிலையை பராமரிக்கவும் உள்ள திறன் அது. இதன் பொருள் பயம் அல்லது சந்தேகம் உங்கள் எண்ணங்களில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிப்பதற்கு பதிலாக உங்கள் பலங்கள், உங்கள் நோக்கம் மற்றும் வெற்றிக்கான உங்கள் பார்வை ஆகியவற்றை நீங்கள் நனவுடன் தேர்வு செய்கிறீர்கள். மனநிலையில் பிசாசின் செல்வாக்கு. பிசாசின் முதன்மை தந்திரம் நீங்கள் உணராமலேயே உங்கள் எண்ணங்களை செல்வாக்கு செலுத்துவது. அவன் நுட்பமான, பெரும்பாலும் நனவில்லாத முறைகளை பயன்படுத்தி உங்கள் மனதில் எதிர்மறை நம்பிக்கைகள் மற்றும் எண்ணங்களை அறிமுகப்படுத்துகிறான். உதாரணமாக, நீங்கள் ஒரு கடினமான சவாலை எதிர்கொள்ளும்போது பிசாசு நீங்கள் போதுமானவர் இல்லை அல்லது இது மிகவும் கடினம், நீங்கள் கைவிட வேண்டும் போன்ற எண்ணங்களை கிசுகிசுக்கலாம். உங்கள் மனநிலையில் நீங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால் இந்த எண்ணங்கள் எளிதில் வேரூன்றி நீங்கள் உங்களை சந்தேகப்படவும் மற்றும் நடவடிக்கை எடுப்பதை காரணமாகும். ஆனால் இந்த எண்ணங்கள் உங்கள் மீது சக்தியை கொண்டிருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அவற்றை அனுமதித்தால் மட்டுமே என்று ஹில் வலியுறுத்துகிறார்.
உங்கள் மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான திறவுகோல் இந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ன என்பதை அடையாளம் கண்டு, அவை கவனச்சிதறல்கள் மற்றும் பொய்கள் என்று உணர்ந்து, அவற்றை உங்கள் இலக்குகள் மற்றும் உங்கள் உண்மையான திறனுடன் இணங்கும் எண்ணங்களால் மாற்றுவது. நம்பிக்கையின் பங்கு. உங்கள் மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துவதில் நம்பிக்கை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. உங்களைப் பற்றியும் உங்கள் திறன்களைப் பற்றியும் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது நீங்கள் எதை அடைய முடியும் என்பதில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று ஹில் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் திறமையாவர் என்று நீங்கள் நம்பினால், விஷயங்கள் கடினமாகும் போதும் கூட நீங்கள் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். ஆனால் நீங்கள் தோல்வியடையவே விதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று நீங்கள் நம்பினால், நீங்கள் தயங்குவீர்கள், தள்ளி போடுவீர்கள் மற்றும் இறுதியில் மிதப்பீர்கள். பிசாசின் மிகவும் பயனுள்ள உத்திகளில் ஒன்று உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை பலவீனப்படுத்துவது. அவன் உங்கள் பயங்களையும் சந்தேகங்களையும் பெரிதாக்குவதன் மூலம் இதைச் செய்கிறான். உங்கள் மதிப்பு, உங்கள் திறன்கள் மற்றும் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் குறித்து கேள்வி கேட்க காரணமாகிறான். ஆனால் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உண்மைகள் அல்ல, அவை உங்களை கட்டுப்படுத்த பிசாசின் வழி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் நீங்கள் விடுதலை பெறத் தொடங்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு வலுவான நம்பிக்கையை உருவாக்குவது ஒரு மன கோட்டையை உருவாக்குவது போன்றது என்று ஹில் பரிந்துரைக்கிறார். நீங்கள் உங்கள் மனதை எதிர்மறை செல்வாக்குகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், மேலும் உங்கள் சொந்த திறனில் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும். இதன் பொருள் உங்களை நேர்மறை செல்வாக்குகளுடன் சூழ்ந்து கொள்வது, உங்கள் பலங்களை உங்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டுவது, மேலும் என்ன தவறு நடக்கலாம் என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துவது. மன ஒழுக்கம். மன ஒழுக்கம் வெற்றிக்கு இன்றியமையாதது என்பதில் ஹில்லும் பிசாசும் உடன்படுகிறார்கள். தங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மனரீதியாக ஒழுக்கமான மக்களை கையாளுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். மன ஒழுக்கம் நீங்கள் சவால்கள் அல்லது பின்னடைவுகளை எதிர்கொள்ளும் போதும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த உதவுகிறது. மன ஒழுக்கத்தை வழக்கமாக பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு தசை என்று சிந்தியுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிப்பதற்கு பதிலாக நீங்கள் நேர்மறை உற்பத்தி எண்ணங்களில் கவனம் செலுத்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேர்வு செய்யும் போதும் நீங்கள் அந்த தசையை வலுப்படுத்துகிறீர்கள். காலப்போக்கில் இந்த ஒழுக்கம் இயற்கையானதாக மாறுகிறது. எதிர்மறை எண்ணங்கள் ஊடுருவும்போது நீங்கள் விரைவாக அடையாளம் காண கற்றுக்கொள்கிறீர்கள், மேலும் உங்கள் கவனத்தை அதிக ஆக்கப்பூர்வமான ஒன்றை நோக்கி மாற்றுவதில் நீங்கள் திறமை பெறுகிறீர்கள். இந்த மன ஒழுக்கத்தை உருவாக்க ஹில் நடைமுறை வழிகளை வழங்குகிறார். மிகவும் முக்கியமான ஒன்று சுய பிரதிபலிப்பு வழக்கத்தை வளர்ப்பது. வழக்கமாக உங்களை நீங்களே சரிபார்த்துக் கொள்வதன் மூலம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் இலக்குகளுடன் இணங்கின்றனவா அல்லது பயம், சந்தேகம் அல்லது பிற எதிர்மறை சக்திகளால் பாதிக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் மதிப்பிட முடியும். மனதின் இந்த பயிற்சி உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உங்கள் மனநிலையின் கட்டுப்பாட்டில் இருக்க உங்களுக்கு உதவுகிறது. வெற்றிக்கு அடித்தளமாக மனநிலை. இறுதியில் ஹில்லின் செய்தி என்னவென்றால், உங்கள் மனநிலைதான் எல்லா வெற்றிக்கும் அடித்தளம். உங்கள் மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் வேறு எதுவும் முக்கியமில்லை. உங்களிடம் சிறந்த திட்டங்கள், மிகப்பெரிய ஆயுளான்கள் மற்றும் மிகவும் ஆதரவான சூழல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனம் சந்தேகம் மற்றும் எதிர்மறையால் நிறைந்திருந்தால் நீங்கள் வெற்றி பெற கஷ்டப்படுவீர்கள். மறுபுறம் உங்கள் மனநிலையில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தினால் நீங்கள் தடைக்க முடியாதவர் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளலாம், ஊக்கமில்லாமல் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளலாம், மேலும் கவனச்சிதறல்கள் மற்றும் தடைகள் இருந்தபோதிலும் உங்கள் நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்தலாம். உங்கள் மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துவதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமான படி. பிசாசின் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் எண்ணங்களை செல்வாக்கு செலுத்தும் அவனது திறன். ஆனால் உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் எடுத்து மன ஒழுக்கத்தை பயிற்சி செய்தவுடன் நீங்கள் அவனது தந்திரங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். நேர்மறை, இலக்கு சார்ந்த எண்ணங்களில் கவனம் செலுத்துவதன் மூலமும் உங்கள் திறன்களில் ஒரு வலுவான நம்பிக்கையை பராமரிப்பதன் மூலமும் நீங்கள் எந்த தடையையும் சமாளித்து உங்கள் முழு திறனை அடையலாம். சுற்றுச்சூழலின் செல்வாக்கு. அவுட்விட்டிங் தி டெவில் இல் ஹில் பயம் மற்றும் ஒழுக்கம் போன்ற உள்காரணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை. நமது எண்ணங்கள், நடத்தைகள் மற்றும் இறுதியில் நமது வெற்றி ஆகியவற்றை வடிவமைப்பதில் நமது சுற்றுச்சூழல் வகிக்கும் முக்கியமான பங்கையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். பிசாசு மக்களை கட்டுப்படுத்த தனது முக்கிய உத்திகளில் ஒன்று அவர்கள் வாழும் சுற்றுச்சூழலை கையாளுவது என்று வெளிப்படுத்துகிறான்.
நீங்கள் யாருடன் நேரம் செலவிடுகிறீர்கள், நீங்கள் உட்கொள்ளும் ஊடகம் அல்லது நீங்கள் வசிக்கும் உடல் இடங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் மனநிலை மற்றும் செயல்கள் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மக்கள் உணராமலேயே அவர்களை நுட்பமாக செல்வாக்கு செலுத்தத்தான் சுற்றுச்சூழலை பயன்படுத்துவதாக பிசாசு ஒப்புக்கொள்கிறான். தனிநபர்களை எதிர்மறை செல்வாக்குடன் சூழ்வதன் மூலம் அது நச்சு உறவுகள், நிலையான கவனச்சிதறல்கள் அல்லது நேர்மறை முன்மாதிரிகளின் பற்றாக்குறை மூலம் பிசாசு அவர்களை மிதப்பதை நோக்கி வழிநடத்த முடியும். இது அவர்களை கட்டுப்படுத்துவது எளிதாக்குகிறது. அதனால்தான் உங்கள் சுற்றுப்புறத்தை பற்றி வேண்டுமென்று இருப்பது மிக முக்கியமென்று ஹில் வலியுறுத்துகிறார். பிசாசை அவுட்விட் செய்ய உங்கள் சுற்றுப்புறத்தின் கட்டுப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும், மேலும் அவை உங்கள் இலக்குகள் மற்றும் நோக்கத்தை ஆதரிக்கின்றவை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எதிர்மறை செல்வாக்குகளின் சக்தி. சுற்றுச்சூழலின் மிகவும் ஆபத்தான அம்சங்களில் ஒன்று அது நமது நனவான விழிப்புணர்வு இல்லாமல் நம்மை பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துகிறது. நாம் வைத்திருக்கும் நட்பு, நாம் உட்கொள்ளும் ஊடகம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள பொதுவான சூழ்நிலை கூட நம் எண்ணங்கள் மற்றும் நடத்தைகளை நுட்பமாக வடிவமைக்க முடியும் என்று ஹில்லும் பிசாசும் விவாதிக்கின்றனர். பிசாசு இதை தனது அனுகூலமாக பயன்படுத்துவதாக ஒப்புக்கொள்கிறான். எதிர்மறை, பயம் மற்றும் சந்தேகம் சாதாரணமாக இருக்கும் சூழல்களில் மக்களை வைக்கிறான். காலப்போக்கில் இந்த எதிர்மறை செல்வாக்குகள் ஒரு நபரின் மனநிலையில் கசியலாம். அவர்கள் அதிக ஊக்கம் இழக்க, ஊக்கமில்லாமல் மற்றும் வெற்றி பெற தங்கள் திறனில் குறைவான நம்பிக்கை கொள்ள காரணமாகிறது. உதாரணமாக, நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையற்ற வாழ்க்கையை பற்றி குறை கூறும் அல்லது சுய முன்னேற்றத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களால் சூழ்ந்திருந்தால் அவர்களின் அணுகுமுறைகள் உங்கள் மீது ஒட்டிக்கொள்ளத் தொடங்கலாம். நீங்கள் ஒரு நேர்மறை நபராக இருந்தாலும் கூட ஒரு எதிர்மறை சூழலில் நேரத்தை செலவிடுவது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவதை கடினமாக்கலாம். அதேபோல் பயம், நாடகம் அல்லது மேலோட்டமான வெற்றியை வலியுறுத்தும் ஊடகங்களை வலியுறுத்துவது கவனச்சிதறல் மற்றும் கவலைக்கு வழிவகுக்கும். இது உங்கள் உறுதியான நோக்கத்திலிருந்து உங்களை தள்ளிவிடும். தங்கள் சூழல் தங்களை எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை பல மக்கள் உணரவில்லை என்று ஹில் சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் சிக்கிவிட்டதாக அல்லது ஊக்கமில்லாமல் உணரலாம் என்று ஹில் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் பிரச்சனைக்கு ஒரு பகுதி அவர்கள் தொடர்ந்து வெளிப்படும் எதிர்மறை ஆற்றல் மற்றும் செல்வாக்குகள் என்பதை அவர்கள் அடையாளம் காணவில்லை. உறவுகளின் பங்கு. நமது சூழலின் மிகவும் சக்தி வாய்ந்த அம்சங்களில் ஒன்று நாம் நம்மை சூழ்ந்திருக்கும் மக்கள். அவுட்விட்டிங் தி டெவில் இல் பிசாசு தங்கள் உறவுகள் மூலம் தனிநபர்களை எப்படி கையாளுகிறான் என்பதை ஹில் விவாதிக்கிறார். நச்சு அல்லது ஆதரவற்ற உறவுகள் மக்களை வெற்றி பெறுவதை தடுக்க எளிதான வழிகளில் ஒன்று என்று பிசாசு வெளிப்படுத்துகிறான். உங்கள் கனவுகளை நம்பாத, தொடர்ந்து விமர்சிக்கும் அல்லது குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் அல்லது பொதுவாக வாழ்க்கையை பற்றி எதிர்மறையாக இருக்கும் மக்களால் நீங்கள் சூழ்ந்திருந்தால் ஊக்கத்துடனும் கவனத்துடனும் இருப்பது மிகவும் கடினமாகிறது. நேர்மறை, ஆதரவான மக்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்வது முக்கியம் என்று ஹில் வலியுறுத்துகிறார். உங்களை உயர்த்தும், உங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் உங்கள் திறனில் நம்பிக்கை கொண்ட தனிநபர்கள். இவைதான் உங்களை சிறந்தவராக இருக்க சவால் விடுபவர்கள், உங்கள் இலக்குகளுக்கு உங்களை பொறுப்பேற்க வைப்பவர்கள் மற்றும் விஷயங்கள் கடினமாகும் போதும் தொடர்ந்து செல்ல உங்களை தூண்டுபவர்கள். ஒரு நபரின் சூழல் அத்தகைய தனிநபர்களால் நிறைப்பட்டால் அவர் மீது கட்டுப்பாட்டை பெறுவது பிசாசுக்கு மிகவும் கடினம் என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் நேர்மறை உறவுகள் நெகிழ்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் நோக்க உணர்வை உருவாக்க உதவுகிறன. இருப்பினும் நச்சு அல்லது எதிர்மறை செல்வாக்குகளுடன் உறவுகளை துண்டிப்பது கடினமானது என்றும் ஹில் எச்சரிக்கிறார். குறிப்பாக அந்த உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்திருந்தால். ஆனால் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் உள் வட்டத்தில் நீங்கள் அனுமதிக்கும் மக்களைப் பற்றி வேண்டுமென்றே இருக்க வேண்டும். உங்களுக்கு மிக நெருங்கியவர்கள் உங்கள் மனநிலையில் மிகவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். எனவே புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். ஊடகம் மற்றும் கலாச்சார செல்வாக்குகள் தனிப்பட்ட உறவுகளுக்கு கூடுதலாக ஊடகம் மற்றும் கலாச்சாரத்தை பயன்படுத்தி மக்களை கட்டுப்படுத்ததான் பிசாசு பயன்படுத்துகிறான் என்று பிசாசு வெளிப்படுத்துகிறான். நவீன காலங்களில் இது இன்னும் பொருத்தமானதாக மாறியுள்ளது. செய்தி நிறுவனங்கள், சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சியிலிருந்து நாம் வெளிப்படும் தகவல்களின் நிலையான நீரோட்டம் நாம் உலகை எப்படி பார்க்கிறோம் மற்றும் எது சாத்தியம் என்று நம்புகிறோம் என்பதை வடிவமைக்கிறது. பெரும்பாலான ஊடகங்கள் உங்கள் கவனத்தை கைப்பற்றவும் மற்றும் உங்களை ஈடுபடுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று ஹில் சுட்டிக்காட்டுகிறார். பெரும்பாலும் பயம், நாடகம் மற்றும் மோதலில் கவனம் செலுத்துவதன் மூலம்.
நீங்கள் எதிர்மறை அல்லது மேலோட்டமான உள்ளடக்கத்தை உட்கொள்வதில் அதிக நேரம் செலவிடும்போது நீங்கள் அதிகம் திசை திருப்பப்பட்டு அதிகாரம் இழக்கப்படுகிறீர்கள். பிசாசு இந்த கவனச்சிதறலில் செழிப்பவன். ஏனென்றால் அது மக்களை தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் இலக்குகளிலும் கவனம் செலுத்துவதிலிருந்து தடுக்கிறது. ஸ்மார்ட் போன்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் 24/7 செய்தி சுழற்சியின் யுகத்தில் இந்த கவனச்சிதறல் சுழற்சியில் சிக்கிக்கொள்வது முன்னெப்போதையை விட எளிதானது. ஹில்லின் செய்தி இங்கே எளிமையானது. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்கள் என்பதில் கவனத்துடன் இருங்கள். உங்கள் மனதை நீங்கள் தொடர்ந்து எதிர்மறை, நாடகம் அல்லது மேலோட்டமான உள்ளடக்கத்துடன் ஊட்டினால் அது உங்கள் மனநிலை மற்றும் உண்மையில் முக்கியமானதில் கவனம் செலுத்தும் உங்கள் திறனை பாதிக்கும். உங்கள் சுற்றுச்சூழலின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வது சுற்றுச்சூழலின் பிசாசின் கையாளுதலுக்கு ஒரு தீர்வை ஹில் வழங்குகிறார். உங்கள் சுற்றுப்புறத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சூழலைப் பற்றி எல்லாவற்றையும் ஒரே இரவில் உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கும் செல்வாக்குகளைப் பற்றி வேண்டுமென்றே இருப்பது என்று அர்த்தம். உங்கள் உறவுகளை தணிக்கை செய்யுங்கள். நீங்கள் அதிகம் நேரம் செலவிடும் நபர்களை உற்று நோக்குங்கள். அவர்கள் உங்கள் இலக்குகள் மற்றும் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை மற்றும் சந்தேகத்தை கொண்டு வருகிறார்களா? உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் சவால் விடும் மக்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்ளத் தொடங்குங்கள். இது நச்சு உறவுகளிலிருந்து உங்களை தூரம் விலக்குவது என்று அர்த்தமாக இருக்கலாம். அது கடினமாக இருந்தாலும் கூட. உங்கள் ஊடக நுகர்வை கவனியுங்கள். நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் தகவல்களில் கவனத்துடன் இருங்கள். எதிர்மறை செய்திகள், சமூக ஊடக கவனச்சிதறல்கள் மற்றும் உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்காத உள்ளடக்கத்திற்கு உங்கள் வெளிப்பாட்டை குறைக்கவும். அதற்கு பதிலாக உங்களை உயர்த்தும், உங்களுக்கு புதிய ஒன்றை கற்பிக்கும் அல்லது நடவடிக்கை எடுக்க உங்களை தூண்டும் ஊடகங்களை உட்கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். ஒரு நேர்மறை உடல் சூழலை உருவாக்குங்கள். உங்கள் உடல் சுற்றுப்புறமும் உங்கள் வெற்றியில் ஒரு பங்கு வகிக்கிறது. அது உங்கள் வேலையிடம், வீடு அல்லது பொதுவான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் சூழல் கவனம் மற்றும் உற்பத்தி திறனுக்கு உகந்ததாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கவனத்தை சிதறடிப்பதை நீக்கும் வகையில் உங்கள் இடத்தை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். முன்மாதிரிகள் மற்றும் வழிகாட்டிகளை தேடுங்கள். பிசாசின் செல்வாக்கை எதிர்க்க மிகவும் சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்று நீங்கள் அடைய விரும்புவதை ஏற்கனவே அடைந்த நேர்மறை முன்மாதிரிகள் மற்றும் வழிகாட்டிகளை கண்டுபிடிப்பது. இந்த மக்கள் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும்போது ஆலோசனை மற்றும் உத்வேகத்தை அளித்து வழிகாட்டிகளாக பணியாற்ற முடியும். உங்களை விரும்பும் குணங்களை உள்ளடக்கியவர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்வது உங்கள் மனநிலை மற்றும் செயல்களை வியத்தகு அளவில் மாற்ற முடியும். நேர்மறை சூழலில் பிசாசின் பலவீனம். நேர்மறை சூழல்களில் இருக்கும்போது தனது செல்வாக்கு பலவீனமடைகிறது என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் நேர்மறை செல்வாக்குகள் உங்கள் உறுதியை வலுவாக்கவும், உங்கள் நம்பிக்கையை வளர்க்கவும் மற்றும் உங்கள் உறுதியான நோக்கத்தின் மீது உங்களை கவனம் செலுத்த வைக்கவும் உதவுகின்றன. உங்கள் சூழல் உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்கும்போது பிசாசின் கருவிகள் பயம், சந்தேகம், தள்ளி போடுதல் அவற்றின் சக்தியை இழக்கின்றன. நீங்கள் கையாளுவது கடினமாகிவிடுகிறீர்கள். ஏனென்றால் உங்களை உயர்த்தும் மற்றும் ஊக்குவிக்கும் மக்கள், ஊடகங்கள் மற்றும் இடங்களால் நீங்கள் சூழ்ந்துள்ளீர்கள். உங்கள் சூழல் உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் வெற்றி மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிசாசு எதிர்மறை செல்வாக்குகளை பயன்படுத்துகிறான். அது நச்சு உறவுகள், ஊடகம் அல்லது கவனச்சிதறல்கள் மூலம் உங்களை உங்கள் இலக்குகளை அடைவதிலிருந்து தடுக்க, உங்கள் சுற்றுச்சூழலின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமும் உங்களை நேர்மறை, ஆதரவான செல்வாக்குகளுடன் சூழ்ந்து கொள்வதன் மூலமும் நீங்கள் பிசாசை அவுட்விட் செய்யலாம் மற்றும் உங்கள் உறுதியான நோக்கத்தின் மீது கவனம் செலுத்தலாம். உங்கள் சுற்றுப்புறம் உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக உங்கள் வளர்ச்சியை தூண்ட வேண்டும். அவுட்விட்டிங் த டெவில் முடிவுக்கு வரும்போது நெப்போலியன் ஹில்லின் செய்தி சாதாரண வெற்றி உத்திகளை மீறிச் செல்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த புத்தகம் நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்திகளை பற்றிய ஒரு ஆழமான ஆய்வு. நம் சொந்த மனதிற்குள் உள்ள உள் போராட்டங்கள் மற்றும் நம் சூழலில் உள்ள வெளிப்புற செல்வாக்குகள் இரண்டும். அதன் மையத்தில் ஹில்லுக்கும் பிசாசுக்கும் இடையிலான உரையாடல் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய தடைகள் பயம், முடிவின்மை, நோக்கமின்மை மற்றும் மிதத்தல் என்பதை வெளிப்படுத்துகிறது. இவைதான் பிசாசு நம்மை கட்டுப்படுத்த பயன்படுத்தும் கருவிகள். ஆனால் தெளிவு, ஒழுக்கம் மற்றும் நோக்கம் கொண்டவர்களுக்கு பிசாசு சக்தி அற்றவன் என்பதையும் ஹில் நமக்கு காட்டுகிறார். பிசாசு வெளிப்புற சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் உண்மையான போர் நம் சொந்த மனதிற்குள் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுவதே ஹில்லின் நோக்கம். இது பயத்திற்கும் தைரியத்திற்கும், தள்ளி போடலுக்கும் நடவடிக்கைக்கும், சந்தேகத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான ஒரு போர். நம்மால் நம் சொந்த மனதுகளில் ஆதிக்கம் செலுத்த முடிந்தால், சுய ஒழுக்கத்தை வளர்க்க முடிந்தால் மற்றும் நேர்மறை செல்வாக்குகளுடன் நம்மை சூழ்ந்து கொள்ள முடிந்தால் நாம் பிசாசை அவுட்விட் செய்யலாம். மேலும் நமது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம்.
புத்தகத்திலிருந்து சில சக்தி வாய்ந்த பாடங்களை மீண்டும் சுருக்கமாக பார்ப்போம். மேலும் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திப்போம். பயம் பிசாசின் மிகப்பெரிய ஆயுதம். பயம் நம்மை முடக்குகிறது மற்றும் நம்மை முன்னோக்கி செல்லாமல் தடுக்கிறது. அது தோல்வி பயம், விமர்சன பயம் அல்லது தெரியாததை பற்றிய பயம் எதுவாக இருந்தாலும், இவைதான் பிசாசு நம் முழு திறனை அடைவதிலிருந்து நம்மை காக்க பயன்படுத்தும் கருவிகள். ஆனால் ஹில் நமக்கு காட்டுவது போல, பயம் நாம் அனுமதித்தால் மட்டுமே சக்தியை கொண்டுள்ளது. பயம் என்னவென்று அடையாளம் கண்டு நம்மை தடுத்து நிறுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு மாயை. நாம் அதை பிளவுபடுத்தி நம் இலக்குகளை நோக்கி நடவடிக்கை எடுக்கலாம். மிதத்தல் என்பது கனவுகளின் ஒரு அமைதியான கொலையாளி. மிதத்தல் என்பது மிகவும் ஆபத்தான பழக்கங்களில் ஒன்றாகும். ஏனென்றால் அது நாம் உணராமலேயே நடக்கிறது. இது நோக்கமின்றி திசையின்றி வாழும் ஒரு நிலை. நாம் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக வாழ்க்கை நமக்கு நடப்பதை அனுமதிக்கிறோம். மிதத்தல் நம்மை பிசாசின் செல்வாக்கிற்கு ஆளாகிறது. ஏனென்றால் நாம் தெளிவான இலக்கு இல்லாமல் நாள் முதல் நாள் வாழும் எதிர்வினையாற்றுபவர்களாக மாறுகிறோம். மிதத்தலுக்கு மாற்று மருந்து ஒரு உறுதியான நோக்கம். நீங்கள் வாழ்க்கையில் என்ன அடைய விரும்புகிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவான, கவனத்துடன் கூடிய பார்வை. ஒரு உறுதியான நோக்கத்துடன் நீங்கள் கவனச்சிதறல்கள் அல்லது பயத்தால் அலைக்கழிக்கப்படுவது குறைவு. சுய ஒழுக்கம் வெற்றிக்கு அடித்தளம். ஒழுக்கம் இல்லாமல் சிறந்த திட்டங்கள் கூட தோல்வியடையும். ஊக்கம் குறையும்போது, சவால்கள் எழும்போது மற்றும் பயம் ஊடுருவும்போது உங்களை தடத்தில் வைத்திருப்பது ஒழுக்கம்தான். இது உங்கள் இலக்குகளை தொடருவதில் உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். சுய ஒழுக்கமுள்ள தனிநபர்களை கையாளுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று பிசாசு ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் விஷயங்கள் கடினமாகும்போதும் கவனம் செலுத்த அவர்களுக்கு மனவலிமை உள்ளது. விடாமுயற்சி தோல்வியை சமாளிக்க திறவுகோல். தோல்வி தவிர்க்க முடியாதது, ஆனால் அது இறுதியாக இருக்க வேண்டியதில்லை. தோல்விக்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதுதான் உண்மையான சோதனை என்று ஹில் வலியுறுத்துகிறார். சந்தேகம் மற்றும் பயத்தின் விதைகளை விதைக்க பிசாசு தோல்வியை பயன்படுத்துகிறான். நாம் நம் கனவுகளை கைவிடுவோம் என்று நம்புகிறான். ஆனால் பின்னடைவுகள் இருந்தபோதிலும் தொடர்ந்து செல்பவர்கள்தான் இறுதியில் வெற்றி பெறுபவர்கள். விடாமுயற்சி என்பது தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளும், தழுவிக்கொள்ளும் மற்றும் அதிக உறுதியுடன் மீண்டும் முயற்சிக்கும் திறன். உங்கள் சூழல் உங்கள் வெற்றியை வடிவமைக்கிறது. உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களை செல்வாக்கு செலுத்த உங்கள் சூழலை பயன்படுத்துவது பிசாசின் மிகவும் நுட்பமான உத்திகளில் ஒன்றாகும். அது எதிர்மறை உறவுகள், நச்சு ஊடகம் அல்லது கவனச்சிதறல்கள் மூலம் எதுவாக இருந்தாலும், உங்கள் சூழல் உங்கள் வெற்றியை ஆதரிக்கவோ அல்லது நாசப்படுத்தவோ முடியும். உங்களை நேர்மறை செல்வாக்குகளுடன் சூழ்ந்து கொள்வது, உங்களை உயர்த்தும் மக்கள், உங்களை தூண்டும் ஊடகங்கள் மற்றும் கவனத்தை ஊக்குவிக்கும் இடங்கள் ஆகியவற்றுடன் உங்கள் சுற்றுப்புறத்தின் கட்டுப்பாட்டை எடுக்க ஹில் நம்மை ஊக்குவிக்கிறார். போர் உங்கள் மனதில் உள்ளது. இறுதியில் பிசாசின் முதன்மை போர்க்களம் உங்கள் மனம். உங்கள் எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் பிசாசு ஆதிக்கம் செலுத்துவான். உங்கள் மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துவதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமான படி. இதன் பொருள், நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதில் வேண்டுமென்று இருப்பது, எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை இலக்கு சார்ந்தவற்றுடன் மாற்றுவது. மேலும் வெற்றி பெற உங்கள் திறனில் ஒரு வலுவான நம்பிக்கையை உருவாக்குவது. ஒழுக்கமான, கவனத்துடன் மற்றும் நோக்கத்தால் நிறைந்த ஒரு மனதை பிசாசால் கட்டுப்படுத்த முடியாது. அவுட்விட்டிங் த டெவில் அதன் மையத்தில் ஒரு நடவடிக்கைக்கான அழைப்பு. நமது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுக்க நம் அனைவருக்கும் சக்தி உள்ளது என்ற நினைவூட்டல் இது. ஆனால் நம்மை தடம் புரளச் செய்ய முயற்சிக்கும் சக்திகளை பற்றி உள் மற்றும் வெளிப்புறம் இரண்டும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். பிசாசு நம்மை தடுத்து நிறுத்த முயற்சிக்கும் ஒவ்வொரு எதிர்மறை செல்வாக்கையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். ஆனால் ஹில்லின் செய்தி தெளிவாக உள்ளது. நாம் அவற்றுக்கு கொடுத்தால் மட்டுமே இந்த சக்திகளுக்கு சக்தி உண்டு. சுய ஒழுக்கத்தை வளர்ப்பதன் மூலம், விடாமுயற்சியை பயிரிடுவதன் மூலம், நேர்மறை செல்வாக்குகளுடன் நம்மை சூழ்ந்து கொள்வதன் மூலம் மற்றும் ஒரு தெளிவான நோக்கத்தின் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் பிசாசை அவுட்விட் செய்து நாம் உண்மையில் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கலாம். ஹில்லின் நுண்ணறிவுகள் காலமற்றவை. அவர் புத்தகத்தை எழுதியபோது இருந்ததைப் போலவே இன்றும் பொருந்தக்கூடிய வெற்றிக்கு ஒரு திட்டத்தை நமக்கு வழங்குகின்றன. அவுட்விட்டிங் தி டெவில்வின் இந்த சுருக்கத்தில் நாம் ஆராய்ந்தது போல, நெப்போலியன் ஹில்லின் நுண்ணறிவுகள் அவர் முதலில் எழுதியபோது இருந்ததைப் போலவே இன்றும் பொருந்தமானவை. பயம், சந்தேகம் மற்றும் மிதத்தல் ஆகியவை நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் சக்திகள். ஆனால் அவை நம்மை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை.
இந்த எதிர்மறை செல்வாக்குகளை அவுட்விட் செய்ய உங்களுக்கு இப்போது கருவிகள் உள்ளன. மேலும் உங்கள் சொந்த மனம், உங்கள் சொந்த சூழல் மற்றும் உங்கள் சொந்த எதிர்காலத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். மனநிலையில் ஆதிக்கம் செலுத்துவது, ஒழுக்கமாக இருப்பது மற்றும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதுதான் வெற்றிக்கு திறவுகோல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் சொந்த தனிப்பட்ட பிசாசை அவுட்விட் செய்ய இன்று நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுப்பீர்கள்? இந்த ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மேலும் இந்த சுருக்கத்தில் நீங்கள் மதிப்பை கண்டால் உங்கள் திறனை திறக்க உதவும் மேலும் மாற்றும் ஆடியோபுக் சுருக்கங்களுக்கு குழு சேர மறக்காதீர்கள்.